எங்கள் மாடி தோட்டத்தில் புதினா அறுவடை பண்ண போகிறோம். பாருங்க, இன்னைக்கு வீட்டில் பிரியாணி செய்யறதுக்காக எங்கள் தோட்டத்துலேயே புதினா பாருங்க, பிரியாணி செய்யறதுக்காக எங்கள் தோட்டத்துலேயே புதினா அறுவடை பண்ணுறோம். பாருங்க, அதுங்க செம்மையாக வளர்ந்துருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற புதினா விட நம்ம தோட்டத்தில் இருக்கிறது நல்ல வாசனை. சரி, இது இருக்கட்டும், அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ புதினா ஏற்கனவே புதினா பறித்து துவையில் அரைச்சிட்டேன். கொஞ்சம் போட்டா எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் சாமந்தி பாருங்கள். இப்போ சாமந்தி சாமிக்காக கட் பண்ணுறேன். சூப்பராக இருக்காங்க. ஒரு செடி தாங்க வராதாங்க டவுட்டாகவே வச்சுக்கணும். எத்தனையோ டைம் வச்சு பார்த்தோங்க, அது வராமல் போயிடுச்சு. நிறைய பூ இன்னும் இருக்குது, கட் பண்ணணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சாமந்தி வந்தது. எங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாக மல்லி தான் வச்சுருக்கோம். தோட்டத்துக்குள்ளே மல்லி தான் இருக்குது. மல்லி, நித்திய மல்லி, ஜாதி எல்லாம் வச்சோம். நல்லா வந்தது. சாமந்தின்ற மாதிரி பிடிச்ச மாதிரி வந்துடுச்சுங்க. பாருங்க, கட் பண்ண பூ வந்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் சாமந்தி வைங்க, நல்ல உரம் வைங்க, பூ நல்லா பூக்கும். பாருங்க, கட் பண்ண பூ நிறையவே வந்திருக்கு. மொட்டு பாருங்க, சரியான மொட்டு. இந்த அளவுக்கு மொட்டு வருமா, பூக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். நாங்கள் மருந்து வச்சோன்னா நல்லா பூத்துருச்சு. நல்லா பாதுகாப்பாங்க. சாமந்தியில் இது ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது.